சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறி பின் இறங்கி திருப்பி ஏறி இருக்கிறேன். ஈழத்தமிழர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக இந்த விஷயம் பழகி போய்விட்டது. ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த விடயம் பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை. ஆனால் ஒன்று, கலை வழிபாடு என்பதும் ஒரு பிரசவம்தான். அது பேச்சாகட்டும், பாட்டாகட்டும், கவியாகட்டும், எதுவானாலுமே கலை வெளிப்பாடு என்பது ஒரு பிரசவம்தான். ஒரு பிரசவத்துக்கு தயாராகிவிட்ட ஒரு தாயை சிறிது நேரம் பொறுத்திருந்து பிரசவி என்று சொன்னால் அந்த தாமதம் ஒன்று தாயை கொல்லும் அல்லது பிள்ளையை கொல்லும். தாய் சாகாமல் வந்திருக்கிறேன், பிள்ளையும் சாகாமல் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த வார்த்தைகள் யாரையாவது புண்படுத்தினால் அதற்கும் நான் மன்னிப்பு கோர கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்ச்சியை இந்த மேடையிலே சொல்லாமல் போனால் ஈழத்துக்கு போயும் நான் தூங்க முடியாதவனாக ஆவேன் என்ற காரணத்தினால் அதை உங்களோடு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் மனநிலையிலே பெரிய பாதிப்பு இல்லை. காரணம், கம்பன் அந்த மனநிலையை கற்றுத்தந்திருக்கிறான். சும்மா இருந்தவனை அழைத்து திடீரென ஒரு ராத்திரியிலே நாளை உனக்கு முடிசூட்டு விழா என்று அறிவித்து, பின் அடுத்த நாள் காலையே முடிசூட்டு விழா இல்லை என்பது மட்டுமல்ல, நீ காடு போக வேண்டும் என்று சொன்ன பிறகு அதை தாங்குவது எப்படி என்று ராமன் பாத்திரத்தினூடாக கம்பன் கற்றுத்தந்திருக்கிறான். அந்த சமநிலையை வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உண்மையிலே இந்த வாணியம்பாடி என்ற இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் பட்ட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவில்லை. தமிழை இப்படியும் போற்றுவார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டு போனது உண்மை. விமான நிலையத்திலே, சென்னை விமான நிலையத்திலே நான் வந்து இறங்கிய பொழுது, வெளியிலே வருகிற பொழுது மலர்ந்த முகமொன்று என்னை வரவேற்றது. அந்த முகத்திலே தெரிந்த அன்பையும் உறவையும் கண்டு நான் வியந்தேன். யார் என்று விசாரித்தால் எங்கள் காதரையாவினுடைய ஓட்டுநர் சரவணன் என்று தன்னை அறிமுகம் செய்தார். அவரோடு வாணியம்பாடி வரும் வரைக்கும் அவரும் அவரோடு வந்த நண்பர்களும் பேசிக்கொண்ட தமிழ் இருக்கிறதே, ஒரு தமிழறிஞன் படிக்க முடியாத தமிழ். என்னை மிரட்டத்தான் காதரையா இப்படியெல்லாம் ஒழுங்கு செய்தாரோ என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என் ஓட்டுநரே இப்படி இருக்கிறான், நான் எப்படி இருப்பேன், என் ஊர் எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள் என எனக்கு விளக்கம் செய்வதற்காகத்தான் அந்த ஒழுங்கை செய்தார்களோ என்று கூட நினைத்தேன். இங்கு வந்து பார்த்தால் அத்தனை நெஞ்சங்களும் அன்பு நெஞ்சங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழுக்கு இத்தனை மரியாதையா? இங்கே இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ தங்கள் வீட்டு மாப்பிள்ளையை உபசரிக்கிறது போல உபசரிக்கிறார்கள். நேற்று இரவு கூட்டம் முடிகிற பொழுது 12:30 மணி, அதற்கு பிறகு உணவு. அப்பொழுது ஒரு தொண்டர் வந்து கேட்டார், இரவிலே வாழைப்பழம் சாப்பிடுவீர்களா என்று. நானும் தெரியாத்தனமாக ஆம் என்று தலையாட்டி விட்டேன். ராத்திரி 1:30 மணிக்கு என் அறை தட்டப்பட்டு எனக்கு வாழைப்பழம் தரப்படுகிறது. உண்மையிலே இந்த மண்ணையும் இந்த மண்ணினுடைய மனிதர்களையும் தலைதாழ்த்தி, நீங்கள் தமிழுக்கு செய்கிற மரியாதைக்காக தலைதாழ்த்தி வணங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாமே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே பிரமிப்பாக இருக்கிறது. நான் தமிழகத்திலே பேசுகிற பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் சொல்ல வேண்டும் என்று விருப்பம் வருகிறது. நேற்று கூட சாரதா நம்பியாரூரான் அம்மையார் அவர்கள் அந்த தேவாரத்தை சொன்னதாக இங்கே பின் பேசினார்கள்.
திருவையாறுக்கு சம்பந்தர் போகிறார். அந்த ஊரினுடைய அந்த வளத்தை பாடுகிறார். புலனைந்தும் பொறிகிழங்கி நெறிமையந்து அறிவழிந்து ஐமேலுந்தி அளமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில். சிவனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு அந்த ஊர் சிறப்பை சொல்லுகிறார். உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். நான் நினைக்கிற ஒரு ரசனை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை சொல்லிவிட்டார்களோ என்னவோ கூட தெரியவில்லை. அதற்கு பிறகு சொல்லுகிறார், அந்த ஊரை பார்க்கிறார், இசை பொங்கி வழிகிறது. கோயில் சூழல் முழுவதும் இசைமயமாக இருக்கிறது. அழகான இளம்பெண்கள் கோயிலை சுற்றி வலம் வந்து நடமாடுகிறார்கள். அந்த நடமாட்டத்திற்கு ஏற்ப முழவு அதிர்கிறது. இந்த முழவினுடைய அதிர்ச்சி இடியோசை போல கேட்கிறது என்கிறார் சம்பந்தர். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர, இவ்வளவும் நடந்துவிட்டது. முழவு அதிர்கிறது. இப்பொழுது ஞான சம்பந்தர் ஒரு கவிஞனாக மாறுகிறார். அதுவரை ஒரு அடியாராக இருந்தவர் ஒரு கவிஞனாக மாறி கோயிலுக்குள்ளே காட்சியை கண்டு கொண்டிருந்தவர் வெளியே வந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்கிறார், இந்த முழவினுடைய அதிர்வுகள் இடிபோல கேட்ட காரணத்தினாலே வெளியிலே நிறைந்திருக்கக்கூடிய மரங்களிலே இருந்த மந்திகள் இந்த முழவோசையை இடியோசையோ என ஐயுற்று மழை வரலாமோ என்று சந்தேகம் வந்த காரணத்தினால் மரக்கிளையினுடைய உச்சியிலே போய் மேகம் பார்த்து மழை வருமோ என்று பார்க்கின்ற ஊர் திருவையாறு என்று பாடலை முடிக்கிறார். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழையென்று அஞ்சி சில மந்தி அளமந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாறே என்பது தேவார். எங்களூர் தமிழ் புலவர் ஒருவர் இலங்கையிலே இந்த பாடலுக்கு ஒரு நயம் சொன்னார். முழவு அதிர மந்திகள் மரமேறி முகில்வார்த்தது என்று சொன்ன இடத்திலே சம்பந்தர் சிலமந்தி என்று ஒரு வார்த்தையை போடுகிறார். மந்திகள் மரமேறி முகில்வார்த்தது என்றால் போதுமே, அது என்ன சிலமந்தி? அதில் இருந்து என்ன தெரிகிறது? சிலமந்தி அலமந்தது என்றால் வேறு சில மந்திகள் அலமந்து போகவில்லை என்று அர்த்தம். அப்போ எந்த மந்தியம் அலமந்தது, எந்த மந்தி அளவில்லை என்று கேட்டதற்கு எங்க உள்ளூர் பண்டிதர் ஒருவர் பொருள் சொல்லுகிறார், திருவையாறிலேயே நிரந்தரமாக இருக்கிற மந்திகளுக்கு இந்த ஓசை முழவோசைதான் என்று தெரியுமா? அவற்றுக்கு அதிர்ச்சி இல்லை. அந்த ஊருக்கு புதுசா சில மந்திகள் வந்திருக்கின்றன, அவற்றுக்குத்தான் ஐயம். அந்த புதிதாக வந்த மந்திகள் தான், அந்த சில மந்திகள் தான் ஐயுற்று மேலே போய் முயல் வருகிறதோ என்று பார்த்தன என்று இதற்கு நயம் சொன்னார். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால், தமிழுக்கு எடுக்கப்படுகிற இத்தனை பெரிய விழாவை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியம் இருக்காது, பயம் இருக்காது. நீங்கள் இந்த ஊர் டேஷ் நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதிதான மந்தி, இங்கே இருக்கிற முழவதரும் ஓசை கேட்டு மழை வருமோ என்று முகில் பார்க்கிற மந்தியாக நான் இந்த மேடையிலே நிற்கிறேன் என்ற என் அதிர்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒன்று. இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற பொருள், பேசுகிற மனநிலை எல்லாம் மாறிவிட்ட பிறகு பேசுகிறேன். மானுடம் வென்றதம்மா என்ற கம்பனுடைய அடி ரொம்ப நுட்பமான அடி. பல விஷயங்கள் நினைத்திருந்தேன், பல போய்விட்டது. கம்பன் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு சொத்து, அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன மாறுபாடான கருத்துள்ளவர்களும் இந்த கருத்தை மறுக்க மாட்டார்கள். பாரதிக்கு ஒரு முறை ஒரு சந்தேகம் வருகிறது. எப்பொழுதும் சுதந்திர போராட்ட காலத்திலே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். நீங்கள் அந்த காலத்தை சந்திக்காதவர்கள், நாங்கள் சந்திக்கிறவர்கள். பாரதிக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்தது என்ற காரணம் எனக்கு புரிகிறது. மாற்றாருடைய ஆட்சியிலே தமிழர்கள் நெருக்குண்டிருந்த காலத்திலே பாரதிக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இந்த தமிழினம் இந்த உலகத்திலே தொடர்ந்து நிலைக்குமா நிலைக்காதா? இந்த தமிழினம் உலகத்திலே தொடர்ந்து நிலைக்குமா நிலைக்காதா என்று பாரதிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. யாரை கேட்டு இதற்கு பதில் தெரிந்து கொள்வது? சமயவாதிகள் விதி விதி என்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே,
இந்த விதிதான் காலத்தினுடைய செயற்பாடுகளை எல்லாம் நியமிக்கிறது என்று சமயவாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை அந்த விதிக்கு இந்த செய்தி கேள்விக்கான பதில் தெரிந்திருக்குமோ என்று பாரதி நினைக்கிறான். கவிக்கோ ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் அவரை நேற்றே கேட்டுக்கொண்டேன். நான் பேசுகிற பொழுது சபையிலே இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னை மிரட்டுவதற்காகவே அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்தால் போய் வரலாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை ஒரு ஞான குருவாக மதிக்கிறவன் நான். அதனாலே ஏற்படுகிற பயம் போக வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோள். விதியை கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமோ என்று விதியை கேட்பதாக பாரதி ஒரு கவிதை அமைக்கிறான். தமிழச்சாதி என்று அந்த கவிதை அவனுடைய நூலிலே பதிவாகி இருக்கிறது. கேள்வியை தொடங்குகிறான். விதியே விதியே, தமிழச்சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயடா. இதுதான் கேள்வி. விதியே விதியே, தமிழச்சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயடா. என்ன செய்ய போகிறாய் இந்த தமிழச்சாதியை? இரண்டு எல்லைக்கோடுகள் காட்டுகிறான் பாரதி. இந்த தமிழச்சாதி நிலைக்குமா? நிலைக்கிற சாதிக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? அதை சொல்லுகிறான். சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையாய் இருந்து நின் அருளால் வாழ்ந்திடும் பொருளோடு வகுத்திடுவாயோ? இது முதல் கேள்வி. பாரதி நினைக்கிறான், ஒரு இனம் ஒரு மொழி நிலைக்க வேண்டுமானால், சில பேர் நினைக்கிறார்கள் பழமையை போற்றினால் மட்டுமே ஒரு மொழி நிலைக்கும் என்று நினைக்கிறார்கள். தவறு என்று பாரதி நினைக்கிறான். அதை வலியுறுத்தி சொல்லுகிறான். தமிழனா வேட்டியுடு, தமிழனா குடுமி கட்டு, இந்த அடையாளங்கள் மட்டும் தமிழ் நிலைப்பதற்கு போதாது என்பது பாரதியினுடைய முடிவு. கால மாற்றம் வருகிற பொழுது எந்த மொழி அந்த மாற்றத்தை உள்வாங்குகிறதோ அந்த மொழிதான் நிலைக்கும் என்று பாரதி நினைக்கிறான். சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி, ஆனால் ஒன்று, மாறுகிறேன் என்று தன்னை தொலைத்து விடக்கூடாது. இன்றைக்கு மேற்குலக நாகரிகத்திற்கு நம் இனம் பலியாகி கொண்டிருப்பது போல மாற்றங்கள் தேவைதான். தன் அடிப்படை தர்மம் விடாமல் மாற வேண்டும் என்று பாரதி நினைத்தான். சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையாய் இருந்து நின் அருளால் வாழ்ந்திடும் பொருளோடு வகுத்திடுவாயோ? மீண்டும் சந்தேகம் வருகிறது. கேட்கிறான், அப்படி இல்லாவிட்டால் தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து மற்ற உள்ளூர் தர்மமும் உண்மையும் மாறி சிதைவுற்றழியும் பொருள்களில் சேர்ப்பையோ? வெறும் வெளிவேஷத்திலே மட்டும் தமிழன் 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 என்று பேசுவான். 1000 வார்த்தை தமிழ் 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 என்று சொல்வான். ஆனால் தமிழுக்கே உரிய பண்பு அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்காது. அப்படி இருந்தால் தமிழ் அழியும் என்று பாரதி நினைக்கிறான். இன்றைக்கு பல பேர் தமிழை அப்படித்தான் காக்க நினைக்கிறார்கள். எத்தனை வார்த்தைகள் தமிழ் என்று சொல்லுகிறோம், எத்தனை வார்த்தைகள் தமிழன் என்று சொல்லுகிறோம் என்பதிலே தான் தமிழினுடைய நிலைப்பு இருப்பதாக நினைத்துத்தான் இன்றைக்கு பல பேர் மேடைகளிலே கூட முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழை நிலைக்கச் செய்த திருவள்ளுவனுடைய நூலிலே தமிழ் என்று ஒரு சொல் இல்லை என்கிறார்கள் அறிஞர்கள். ஆனால் திருக்குறளாலே தான் தமிழ் நிற்கிறது. ஆகவே புறத்தோற்றம் காத்து உள்ளே தர்மம் அழிந்து போனால் நிலைக்காது. அப்படி செய்ய போகிறாயா இந்த மொழியை? தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து மற்றுள்ளொரு தர்மமும் உண்மையும் மாறி சிதைவுற்றழியும் பொருட்களில் சேர்ப்பையோ? இப்படியே கேட்டுக்கொண்டே வருகிறான். என்னாக போகிறது இந்த மொழி? என்னாக போகிறது? ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகள் பலவியிலும் பரவி வெளிய தடிய தமிழச்சாதிதான் தடியுதை உண்டும் காலுதை உண்டும் கயிற்றுதை கொண்டும் என்னென்னவோ கொடுமையினாலே சாகிறார்களே. பெண்டிலை மிலேச்சர் பொறுத்திட பிரித்திடல் பொறாது செத்திடும் செய்தியும். போன இடங்களிலே பெண்களை கவர்கிறார்களே, அந்த செய்தி பொறுக்காமல் மானத்தினாலே சாகிறானே, இந்த செய்தி எல்லாம் வந்து விழுகிறதே என்கிறான் பாரதி. ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து படிக்கிற கவிதை. நான் பாரதியை மதித்து ரசிக்கிற இடம். இப்படியே என்னென்னத்தாலே செத்தான் என்று சொல்லிக் கொண்டு வருகிற இடத்திலே பாரதி தன் நெஞ்சை ஒரு வெறியாக்குகிறான். என்ன சொல்கிறான்? பெருந்தொலைவுள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதலும். நாட்டை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்று ஏங்கி ஏங்கி ஒரு பகுதியினர் தமிழிலே சாகிறார்கள் என்றான். அப்படி ஒருத்தனும் செத்திருக்க மாட்டான். பாரதி தன் நிலையிலே நின்று அந்த வரி சொல்லுகிறான். பாரதி அப்படி இருந்தா செத்திருப்பான். பெருந்தொலை உள்ளதம் நாட்டினை பிரிந்த நலிவினால் சாதலும் இவையெல்லாம் கண்டும் எனதுளம் கலங்கிலேன்.
இதெல்லாம் தமிழுக்கு தீமை நடக்கிறதே நடக்கிறதே, ஆனாலும் என் உள்ளம் கலங்கவில்லை என்று சொன்ன பாரதி முடிவாக ஒன்று சொல்லுகிறான். 3 புலவர்கள் நிலைக்கும் வரைக்கும் தமிழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைக்கும். இது பாரதி சொல்லுகிற தீர்ப்பு. அந்த 3 வரிகளும் நான் நினைக்கிறேன் தமிழுக்கு வேதமாக இருக்கக்கூடிய வரிகள். 3 புலவர்களையும் பாரதி வரையறை செய்கிற அழகு இருக்கிறதே, அற்புதத்திலும் அற்புதம். யார் அந்த 3 புலவர்கள்? பாரதியே சொல்லுகிறான், சிலப்பதிகார செய்யுள் கருதியும். சிலப்பதிகார செய்யுள் தமிழரிடம் இருக்கும் வரைக்கும் தமிழன் இந்த உலகத்திலே வாழ்வான். முதல் செய்தி. அதற்கு பிறகு திருக்குறளுக்கு போகிறான். நான் சொல்வதுண்டு, திருக்குறளுக்கு பாரதி சொன்ன அந்த வரிகளினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பந்தி அமைத்தால் திருக்குறள் பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரை வரும். திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். இத்தனை லட்சணம் இருக்கிறா திருக்குறளுக்கு. உனக்கு தெரியுமா? தமிழனை பார்த்து சொல்லுகிறான், திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். சொல்லிவிட்டு கம்பனுக்கு வருகிறான். என்னை ரொம்ப பாதித்த வரி சொன்னுகிறான் பாரதி. எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை, எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என்றான். இதில் அவன் கம்பனுக்கு சொன்ன அடி இருக்கிறதே, ஆச்சரியமான ஒரு கவிதைக்கான விளக்கம். பல பேர் இந்த அடிக்கு பொருள் சொன்னவர்கள் எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்று சொன்னவுடனே எல்லையொன்றின்மை எனும் பொருள் என்பது கடவுள்தான், அந்த கடவுளை கம்பன் குறிகளால் காட்ட முயலுகிறான் என்று அதற்கு பொருள் எழுதினார்கள். இல்லை, உலகத்தினுடைய உயர்ந்த விஷயங்கள் அத்தனையுமே எல்லையொன்றின்மை எனும் பொருள்தான். அது கடவுளாகட்டும், கவிதையாகட்டும், சத்தியமாகட்டும், தர்மமாகட்டும், எல்லை கிடையாது. வார்த்தை என்ற எல்லைக்குள்ளே, உள்ளம் என்கின்ற எல்லைக்குள்ளே அகப்பட முடியாத பெரும்பொருள்களை கம்பன் குறிகளாலே காட்டி முடித்தான். அந்த குறியீடுகள் நிலைக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே தமிழ் நிற்கும் என்றான் பாரதி. இந்த நிமிடம் வரையும் இதை நான் சத்தியமாக நம்புகிறேன். கம்பன் அப்படி தமிழுக்கு செய்த வேலை என்ன? நான் இதை பற்றி நினைப்பதுண்டு. அப்படி என்னதான் கம்பன் செய்தான்? திருவள்ளுவன் செய்ததற்கு மேலே கம்பன் தமிழுக்கு அப்படி என்ன செய்து விட்டான்? ஒரு காவியம் படைப்பது ஒரு பெரிய காரியமா? எத்தனை கதைகள், எத்தனை புலவர்கள் என்று எத்தனை அற்புதமாக படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எங்கே கம்பனுக்கு ஒரு தனி இடம் என்று கேட்டால், கம்பன் செய்த காரியம் பெரிய காரியம்தான். திருவள்ளுவனுடைய ஆசை என்ன? தமிழர்களை இயற்கையோடு பொருந்தி வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவனுடைய விருப்பம். நாம் ஒழுக்கம் ஒழுக்கம் என்று ஒரு சொல் சொல்லிக் கொண்டு வருகிறோமே, அறம் அறம் என்று ஒரு சொல் சொல்லிக் கொண்டு வருகிறோமே, வேறொன்றுமல்ல, இயற்கையோடு பொருந்தி வாழ்வதுதான் ஒழுக்கம், அறம். இவ்வளவுதான் அறத்துக்கான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். இயற்கைக்கு ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியோடு தான் இந்த இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பால் வெளியிலே எத்தனையோ அண்டங்கள், சூரிய குடும்பத்திலே எத்தனையோ அண்டங்கள், இவையெல்லாம் சுற்றி கொண்டிருந்தாலும் ஒன்றையொன்று மோதாமல் அழியாமல் இருக்கின்றன என்றால் அவற்றினுடைய இயக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒழுக்கம்தான் காரணம் என்று நம் மூதாதையர்கள் கண்டுபிடித்தார்கள். இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த உலகத்தினுடைய ஒழுக்கத்தினாலே உலகம் நிலைக்கிறது என்றால் அந்த உலகத்துக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இயற்கையோடு பொருந்திய ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க மட்டும் அந்த இனம் அழியாது என்று நினைத்தார்கள். அதனாலேதான் அந்த இயற்கையோடு பொருந்திய ஒழுக்கம் எது என்று கண்டுபிடித்து அறம் பொருள் இன்பம் என்று முப்பாடாக திருவள்ளுவன் நமக்கு வகுத்து தந்தார். அப்படி வகுத்த திருவள்ளுவன், இந்த அறங்களை நீ கடைபிடித்தால் உனக்கு வரக்கூடிய பயன் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறான். ஏனென்றால் நாம் எதையும் பயன் கருதி செய்து பழகிவிட்டோம். பயன் இல்லாவிட்டால் எதையும் செய்ய மாட்டோம். அறத்தின்படி வாழ், ஒழுக்கத்தின்படி வாழ் என்று திருவள்ளுவன் உபதேசித்த உடனே யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பான், வாழச் சொல்கிறாயே, வாழ்ந்தா என்னையா கிடைக்கும்? ஒழுக்கத்தை நீ சொன்ன இந்த ஒழுக்கத்தின்படி வாழ்ந்தால் என்ன பயன், என்ன கிடைக்கும்? அவனுக்கு பயன் சொல்ல தலைப்படுகிறான் திருவள்ளுவன். இன்றைக்கு பெரியார்தாசன் ஐயா அவர்கள் கூட அதை சொன்னார்கள். என்ன பயன்? அவன் சொல்கிறான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ உலகத்திலே உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறாயே,
அழியாத பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறாயே, சத்தியமான பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறாயே, அந்த பொருள் வானத்திலே இருக்கிறது என்று சொல்கிறாயே, அந்த வானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீ சொல்கிற உயர்ந்த பண்புகள் கொண்ட தெய்வத்துக்குள்ளே ஒருவனாக நீ இருத்தப்படுவாய். எப்பொழுது இருத்தப்படுவாய்? நான் சொல்கிற இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்தால் நீ இருத்தப்படுவாய். இதுதான் செய்தி. திருவள்ளுவன் தன் பணியை இந்த அளவோடு முடித்துக் கொள்கிறான். ஆனால் தமிழ் சமுதாயம் திருந்தின பாடாக இல்லை. அறத்தின்படி வாழ், தெய்வத்தில் ஒருவனாக வைக்கப்படுவாய். இதுதான் திருவள்ளுவன் சொன்ன செய்தி. இங்கே ஒரு சின்ன குழப்பம் தமிழர்களுக்கு இங்கே உண்டாகிவிட்டது. இதை நான் சென்னையிலே சொன்னேன். என்ன குழப்பம்? ஒழுக்கத்தோடு பூமியிலே வாழ்ந்தவன் ஆகாயத்திலே தெய்வத்தோடு வைக்கப்படுவான். இப்ப என்னாச்சு? இந்த உலகத்திலே ஒழுக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கை எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மக்களுக்கு அது ஒரு ஆசை. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவன் இறந்த பிறகு தெய்வத்தில் ஒருவனாக வைக்கப்படுகிறானோ அவன் தான் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவன், அவன் வாழ்க்கை தான் ஒழுக்க வாழ்க்கை. இதுதான் அடிப்படை. ஆனா என்ன பிரச்சனை என்றால், இறந்த பிறகு எவன் தெய்வத்துள் வைக்கப்பட்டான் என்று எவனுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இறந்த பிறகு எவன் எங்கே போகிறான் என்று யாருக்கு தெரியும்? திருவள்ளுவனுடைய இந்த வரைவிலக்கணம் பொய்யர்கள் சிலருக்கு வாய்ப்பாயிற்று. தாங்கள் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு தம் வாழ்வினுடைய முடிவிலே தாம் தெய்வப்பதம் அடைந்ததாக தாமே சொல்லிக் கொண்டார்கள். பத்திரிகைகளிலே விளம்பரங்களும் போட்டுக் கொண்டார்கள். இன்னார் சிவபதம் எய்தினார். உனக்கு தந்தியா வந்துச்சு? தெரியாத ஒன்றை சொல்லிக்கொண்டு இதுதான் சிவபதம் என்று சொல்ல சொல்ல என்ன ஆயிற்று என்றால், பொய்யான வாழ்க்கைகளும் அற வாழ்க்கையாக பதிவு செய்யப்பட்டது. ஏன் அவன் சொல்கிறான் அவன் தெய்வப்பதம் எய்தினான் என்று, உயர்ந்தவன் சொல்கிறான், அதுக்கு சப்போர்ட்டா 2 பேர் கையுயர்த்துகிறார்கள். அப்படியானால் அவன் வாழ்க்கை தானே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் வாழ்க்கையோ பொய் வாழ்க்கை. இந்த பொய்யர்களினுடைய வாழ்க்கையை தெய்வத்துள் வைக்கப்பட்டார் என்று நம்பி வாழத் தலைப்பட்டதால் மீண்டும் தமிழினம் இறங்கியது. இங்கேதான் தமிழினத்துக்கு கம்பன் கை கொடுக்கிறான். எப்படி கை கொடுக்கிறான்? திருவள்ளுவர் சொன்ன செய்தியையே மறுதலையாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். யார் வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை அவன்தான் தெய்வத்தில் அடைவான் என்று சொன்னால், தெய்வத்துள் போனவன் எவன் என்று தெரியாதபடியால் தமிழர்கள் குழம்பினார்கள். கம்பன் என்ன செய்தான்? தெய்வத்துள் இருந்த ஒருவனை மானுடனாக பூமிக்கு இறக்கி கொண்டு வந்தான். அவனை வாழ வைத்தான். தெய்வத்திலே இருந்த ஒருவனை கம்பன் மானுடனாக்கி பூமிக்கு கொண்டு வந்து நம் கண்முன்னாலே வாழ விடுகிறான். ராமாயண கதையே எங்கே ஆரம்பமாகிறது என்றால், திருமால் மேலிருந்து கீழ் வந்தான் என்ற செய்தியோடு ஆரம்பமாகிறது. அப்போ என்ன ஆயிற்று? தெய்வத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்ற செய்தி கம்பனாலே முதலிலே பதிவு செய்யப்படுகிறது. அதுதான் கம்பனுடைய நோக்கம். அப்படியா? தெய்வத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்றால் அவன் வாழ்க்கை தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாகிற வாழ்க்கையாக இருக்கும் என்று தமிழர்கள் ஆர்வத்தோடு அவன் வாழ்க்கையை பார்க்க தலைப்பட்டார்கள். கம்பன் அந்த தான் கொண்டு வந்த மானுடனை ஒவ்வொரு அடியாக மிக நுணுக்கமாக தன் எழுத்தாளியினாலே செதுக்குகிறான். தமிழர்கள் வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கம்பனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, தமிழர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்தல் என்ற அந்த செய்தியை சொல்லிக் கொடுப்பதற்காக ராமன் என்ற மனிதனை தெய்வத்துள் இருந்து கீழே இறக்கி ஒவ்வொரு படியாக வாழ வைத்து நமக்கு வாழ்ந்து காட்டுகிற இடம்தான் கம்பராமாயணம் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய பார்வையிலே கம்பராமாயணம் பற்றி நான் வைத்திருக்கிற அபிப்பிராயம். வானத்திலே இருந்து வந்தவன் தெய்வம் என்று கம்பன் சொன்ன காரணத்தினாலே அதை சமய நூலாக்கி ஒரு சில பேர் அதை ஒரு ஓரத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். நன்மையிலே நடந்த தீமை,
வானத்திலே இருந்து வருகிறான், ஒரு தெய்வ புருஷன் வருகிறான், அவன் வாழ்க்கைதான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்று சொல்ல நினைத்ததுதான் கம்பனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தையும் சில சமயவாதிகள் சிதைத்தார்கள். வந்தவன் கடவுள். யார் கடவுள் தெரியுமா? நம் கடவுள். அவனுக்கு இன்னென்ன அடையாளம், ஆகவே அவன் எனக்கே உரியவன் என்று கம்பன் உலகத்திற்கு தர்மம் சொல்ல புறப்பட்ட அந்த விதையை தம்முடைய அந்த காணிக்குள் கொண்டு போய் நட்டுக்கொண்டு யாரும் தொடாதே என்று சில சொல்லி அந்த விருட்சத்தின் மேலே வெறுப்புண்டாக்கினார்கள். அந்த வெறுப்பினுடைய விளைவுதான் கற்பகத்தருவையே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு காலம் தமிழ்நாட்டில் கூட உருவாகியது. உலகத்திற்காக கம்பன் படைத்த அந்த ஒப்பற்ற கற்பகத்தருவை ஒரு சில பேர் தங்கள் வீட்டு மரமாக பாவிக்க தொடங்கிய காரணத்தினால் இவ்வளவு பயனுள்ள அந்த மரம் ஒரு சில பேருக்கு உரியதா என்ற கோபத்திலே இந்த மரமே இருக்கக்கூடாது, இதை வெட்டி விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கருத்து கூட தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே உண்டாகியது. அத்தகைய கருத்துத்தான் அந்த விருட்சத்தை ஊருக்கு பொதுவாக்கி இன்றைக்கு உலகத்துக்கு பயன்படி செய்யும்படி வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ராமனுக்கூடாக கம்பன் காட்டுகிற வாழ்வியல் நெறி இருக்கிறதே ஆச்சரியமானது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சோதனை காலத்திலும் அதிலே தான் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, கம்பனுடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வார்த்தை மானுடம் வென்றதம்மா. சுக்ரீவன் வந்து ராமனை பார்க்கிறான், பார்த்து வியக்கிறான், அவனுடைய தோற்ற வியப்பு கண்டு ஆச்சரியப்படுகிறான். பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா. இந்த மானுடம் வென்றதம்மா என்ற தொடரை கம்பன் வேண்டுமென்றே திட்டமிட்டு போடுகிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவன் நினைத்திருந்தால் மானுடன் வென்றானம்மா என்று போட்டிருக்கலாம். வேறுள்ள தேவரை எல்லாம் மானுடன் வென்றானம்மா என்று போட்டிருக்கலாம். கம்பன் அப்படி சொல்லவில்லை. மானுடன் என்ற சொல்லை தவிர்த்து மானுடம் என்ற சொல்லை கொண்டு வந்து போடுகிறான். மானுடம் என்பது பண்பு, மானிடன் என்பது பண்பி. எப்பொழுதும் பண்புகளுக்கு அடையாளங்கள் இல்லை, அது பண்பியாகிற பொழுது அடையாளங்கள் உண்டாகி விடுகிறது. என்றைக்கு ஒருவன் மனித வடிவம் கொள்கிறானோ அவன் என்ன இனத்திலே பிறந்தான், எந்த ஊரிலே பிறந்தான், எந்த மதத்திலே பிறந்தான் என்று ஒவ்வொருவர் அவனை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். கம்பன் நினைக்கிறான் தன்னுடைய ராமனை அப்படி யாரும் பங்கு போடக்கூடாது, உலகத்திற்கு பொதுவான ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் என்று நினைத்தபடியால் தான் மானுடம் வென்றதம்மா என்று பேசுகிறான். கம்பனுடைய ஆசை அதுதான். மானிடன் தோற்கலாம், மானுடம் தோற்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மானிடன் வென்று கொண்டிருக்கிறான், மானுடம் தோற்றுக் கொண்டிருக்கிறது. மறந்து போகாதீர்கள். அமெரிக்காவிலே சில காலங்களுக்கு முன்பு கோதுமை மிக அதிகமாக விளைந்தது. பத்திரிகைகளிலே படித்தோம். மிக அதிகமாக கோதுமை விளைந்தது. அந்த நாட்டு பொருளாதார நிபுணர்கள், கற்றவர்கள், பேரறிஞர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அமெரிக்க அரசாங்கம் இத்தனை கோதுமை விளைந்திருக்கிறதே என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். அந்த பேரறிஞர்கள் எல்லாம் நம் சமய நூலிலே சொல்வார்களே கரவாகிய கல்வியுளார் என்று, அந்த கல்வியுளாரெல்லாம் ஒன்று கூடி அந்த அரசுக்கு ஆலோசனை சொன்னார்கள். இத்தனை கோதுமையும் உலக சந்தைக்குள்ளே போனால் கோதுமையின் விலை குறையும், அதனாலே அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் நஷ்டப்படும், குறித்த அளவு கோதுமையை கடலில் கொட்டுங்கள் என்று ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்கா பெருந்தொகையான தொன்கள் கோதுமையை கடலில் கொட்டியது. எந்த நேரத்திலே? இன்னொரு பக்கத்திலே எதியோப்பியாவிலே மொய்க்கிற ஈக்களை கூட களைக்க முடியாமல் களைத்து போய் உணவின்றி கண்குளிந்து வயிறு குளிர்ந்து ஒரு இனம் கண் முன்னாலே செத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பக்கம் கோதுமை கடலுக்குள்ளே கொட்டப்பட்டது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன், மானிடன் வெல்கிறான், மானுடம் தோற்கிறது. மானுடம் தோற்கிறது. மானிடம் தோற்றாலும் மானுடம் வெல்ல வேண்டும் என்பது கம்பனுடைய விருப்பம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனிதன் என்ற பெயரே எப்படி வந்தது? மனிதனுக்கு மனம் என்கின்ற கருவி இயங்குவதாலே அவனுக்கு மனிதன் என்ற பெயர். சிந்தனை என்கின்ற ஒன்று மானிடனுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்த ஒரு வரம். அந்த சிந்தனையை தாழ்வுக்கு கொண்டு போனால் அவனுக்கு மனம் என்று ஏன் ஒன்றை கடவுள் தர வேண்டும்? உயர்வுக்கு கொண்டு போக வேண்டும், உலகை உயர்விக்க வேண்டும். எவன் உலகை உயர்விப்பதற்கு காரியங்கள் செய்கிறானோ அவன்தான் மானுடன், அவனுடைய செயற்பாடுகள் தான் மானுடம்.
கம்பன் படிப்படியாக காட்டுகிறான். எந்தெந்த இடத்திலே நாங்கள் சமநிலை தவறுவோமோ அப்படி சமநிலை தவறக்கூடிய இடங்களிலே எல்லாம் தவறாமல் ராமனுடைய வாழ்வை அமைத்து காட்டுகிறான். நான் வியந்து போற்றுகிற இடம், ராமனை காட்டுக்கு போக சொல்லிவிட்டார்கள். லட்சுமணனும் வந்துவிட்டான், சீதையும் வருகிறாள். கங்கை கரையை அடைந்து விடுகிறார்கள். வந்த படைவீரர்கள் சுமந்திரன் அத்தனை பேரும் திரும்பியாகிவிட்டது. கங்கை கரையிலே போய் ராமன் சேர்ந்தவுடனே அங்கே இருந்த அந்தன சிவாச்சாரியார்கள் எல்லாரும், பழைய முனிசிரேஷ்டர்கள் எல்லாரும் ராமன் காட்டுக்கு வந்திருக்கிறான் என்று அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தயவு செய்து நீங்கள் விளங்குங்கள். வந்தவன் யார்? முனிபுங்கவருடைய பார்வையிலே பரம்பொருள். அந்த பரம்பொருளே தன் தேவியோடும் தம்பியோடும் வந்து நிற்கிறது என்றவிடம் அது ஒரு பெரிய பேறு என்று நினைத்து முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை வரவேற்கிறார்கள். அந்த வரவேற்பிலே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுக்கு உரிய ஆவண காரியங்கள் எல்லாம் செய்து விட்டார்கள். குளித்துவிட்டு வா ராமா என்று அனுப்பி வைக்கிறார்கள். முனிபத்தினிகளுக்கு இடையிலே போட்டி, ராமனையும் சீதையையும் லட்சுமணனையும் உபசரிப்பதிலே போட்டி. நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய விருந்து மண்டபமே தயாராகி இருக்கும். உள்ள பர்ணசாலையிலே ஒழுங்கான ஒரு நல்ல பர்ணசாலையிலே சாப்பாடு ஒழுங்கெல்லாம் நடந்திருக்கும். நான் கூட சுவைக்காக சொல்வதுண்டு, ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டிருப்பார்கள். ராமன் எங்கே உட்கார வேண்டும், அவனுக்கு பக்கத்திலே சீதை எங்கே உட்கார வேண்டும், லட்சுமணன் எங்கே உட்கார வேண்டும், அவர்களுக்கு பக்கத்திலே யார் யார் உட்கார வேண்டும் எல்லாம் என்றெல்லாம் கூட திட்டம் திட்டி இருப்பார்கள். இதெல்லாம் கம்பன் சொல்லவில்லை, என் கற்பனை. ஒரு பெரிய அமைச்சர் வந்து விட்டால் இந்த சீட்ல யார் இருக்கிறது, அந்த சீட்ல யார் இருக்கிறது என்று நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டுக் கொள்கிறோமே, அதுபோல ராமனுக்கு அருகிலே நான் இருக்க வேண்டும், அப்படி கூட எல்லாரும் திட்டமிட்டிருப்பார்கள். எல்லாம் தயாராகி இருந்திருக்கும். ராம லட்சுமண சீதை குளித்து விட்டு உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு ஆலாத்தி காட்டியிருப்பார்கள். தூய நறும் வாசனைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். நெய்யும் தேனுமாக வழிகின்ற நல்ல உணவுகள் எல்லாம், பதார்த்தங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அந்த மேடையிலே வைக்கப்பட்டிருக்கும். வந்த ராமனுக்கும் சீதைக்கும் ஆராத்தி காட்டியிருப்பார்கள் முனிபத்தினிகள். தங்கள் பெருமையை, தங்களுடைய கல்வி ஆற்றலை, தங்களுடைய தூய்மையை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருப்பார்கள். அப்படி ஆக்கியவர்கள் ராமனையும் லட்சுமணனையும் ராமனையும் சீதையும் ஆலாத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுகிறார்கள். ராமனும் சீதையும் அவர்களுக்கு சொன்ன இருக்கையிலே வந்து உட்கார்ந்து விட்டார்கள். இது என் கற்பனை. லட்சுமணனுக்கு ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கிறது. லட்சுமணனை கூப்பிட்டால் அவன் தன் தாய் சொல் மறவாதவன். தம்பி எனும் படிக்கன்று அடியாளின் ஏவல் செய்தி என்று சுமித்திரை சொல்லி அனுப்பினாலே அந்த வார்த்தையை நெஞ்சிலே பதித்தவன். அண்ணனோடு நான் உட்கார்ந்து உண்ண மாட்டேன். வாசலிலேயே அவன் காவலுக்கு நின்று விடுகிறான். என்னை பொறுத்தளவிலே ராமனையும் சீதையும் பார்க்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்ற உற்சாகத்திலே அவனை கூட யாரும் அதிகம் வலியுறுத்தி இருக்க மாட்டார்கள். வா வா என்று 2 தரம் கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த இருக்கை போய்விடுமே என்று அவனை விட்டு எல்லாரும் உள்ளே வந்திருப்பார்கள். இப்பொழுது சாப்பாட்டு மேசை, ராமன் சீதை சுத்திவர முனிவர்கள் எல்லாம், தரம் கூடிய முனிவர்கள், பெரிய முனிவர்கள், தவசிரேஷ்டர்கள் உட்கார்ந்து விருந்துண்ணுகிற நேரம். லட்சுமணன் ஒரு தாய் போல வாசலில் இருந்து காவல் செய்கிறான். அவனுடைய கண்கள் 4 திசையும் பார்க்கின்றன. என் ராமனுக்கு தீமை செய்ய வருகிறவர் யாராவது வந்து விடுவாரோ என்று அவனுடைய அன்புள்ளம் எந்த நேரமும் பதட்டப்பட்டபடியே அந்த 14 ஆண்டுகளும் இருந்தது. அந்த பதட்டத்திலே ராமன் பார்க்கிறான், தூரத்திலே ஒரு தூசி படலம் கிளம்புகிறது. உடனே இவன் கை வில்லுக்கு போயிருக்கும். இது என் ஊகம். என்னது, பழையபடி ஒரு தூசி படலமா? யாரோ கொஞ்சம் பேர் இங்கே வருகிறார்களா? ராமனுக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவார்களா என்று லட்சுமணனுடைய உள்ளம் பதறி இருக்கும். 4 அடி முன்னே வைத்து போயிருப்பான். போய் தன் கையை கண்ணுக்கு மேலே வைத்து கூர்மைப்படுத்தி பார்த்திருப்பான். யார் வருகிறார்கள்? ஒரு கூட்டம் ஓடி வருகிறது. இன்னும் கொஞ்சம் கண்ணை கூர்மைப்படுத்துகிறான். அந்த கூட்டத்தின் முன்னே ஒருவன் வருகிறான். கண்ணம் கரேர் என்ற உருவம். ராமனை நமக்கு லட்சியப்படுத்துவதற்காக கம்பன் அமைத்த காட்சி. நான் ரசித்து படித்திருக்கிறேன். கரிய உருவம். கரிய உருவம் என்பதற்காக தீயவனாக இருக்க வேண்டியதில்லையே. முகத்தை பார்த்தால் அகம் தெரியுமே என்று முகத்தை பார்க்கிறான். அந்த முகத்திலே சிரிப்பில்லை. நகையில் முகத்தினான் கம்பன் சொன்னான். சிரிப்பில்லை. சரி, முகத்திலே சிரிப்பில்லை, கண்ணை பார்த்தால் தெரியுமே என்று கண்ணை பார்த்தான். சீற்றம் இன்றியும் தீயள நோக்குவான்.
குகனுக்கு அடையாளம் சொல்லுகிறான். அவனுடைய முகத்திலே கண்ணை பார்த்தும் அவனை அடையாளம் பண்ண முடியவில்லை. ஏன்? அவனுக்கு உள்ளத்திலே சீற்றம் இருக்கிறதோ இல்லையோ, கண் எந்த நேரமும் சிவந்தபடி இருக்கிற ஒரு மனிதன். நாற்றம் மேய உடலிலன், உடம்பு முழுக்க மீன் வாசனை வீசுகிறது, கண்கள் சிவந்து கிடக்கிறது, அவனுடைய தோற்றமே முரட்டு தோற்றம். லட்சுமணனுக்கு பயம் வந்து விட்டது, அண்ணனுக்கு தீமை செய்ய யாரோ வருகிறான் என்று தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? யாரோ ஒரு தீயவன், ஒரு வில்லன் வருகிறான் ராமனை நோக்கி என்று நம் மனம் பதறுகிறது. நாங்கள் நல்லவர்கள் என்று நினைக்கக்கூடிய எந்த லட்சணமும் குகனிடம் இல்லை. பார்வையாலே ஊகித்து உய்த்து அறியக்கூடிய ஒரு அறிவுள்ளவனுக்கும் இவன் நல்லவன் என்று சொல்லக்கூடிய தகுதி தரம் ஒன்றும் இல்லாமல் குகன் வருகிறான். குகனையே பார்க்கிறான் லட்சுமணன். அந்த குகனுக்குள்ளே நன்மை அடையாளம் காட்டுகிறான் கம்பன். வந்த குகன் ஒரு எல்லை வந்தவுடனே தன் சுற்றத்தவரை நிறுத்தினானாம். இதெல்லாம் ஒரு மனித நாகரிகம். வேடுவனுக்கு தெரிந்திருக்கிறது, நம்மில் பலருக்கு இன்றைக்கு தெரியவில்லை. ஒரு ஊருக்கு போகிறோம், உறவினர்களோடு போகிறோம். என் நண்பன் என்ற ஒரு காரணத்திற்காக அத்தனை உறவினர்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு வீட்டுக்குள் போக முடியுமா? அந்த வீடு எங்களை ஏற்கிற நிலையில் இருக்கிறதோ இல்லையோ தெரியாதே. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுற்றத்தை ஒரு புறத்திலே நிறுத்துகிறான். சுற்றம் அப்புறத்தே நிற்க, அடுத்தது கையிலே ஆயுதம் வைத்திருந்தான், அதை எல்லாம் கழட்டி போட்டான். ஆயுதத்தோடு ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆயுதத்தோடு போனால் வீட்டிலே இருக்கிறவன் விரும்புகிறானோ விரும்பவில்லையோ உபசரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். ஒரு வெட்டறிவாள் கொண்டு நான் உன் வீட்டுக்கு விருந்தினனாக வந்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் உபசரிக்கத்தான் வேண்டும். அந்த சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அந்த ஆயுதங்களை கீழே போடுகிறான். உறவினர்களை நிறுத்திவிட்டு கிட்டே வருகிறான். வந்தவனிடம் 4 அடி முன்னாலே வந்து லட்சுமணன் கேட்கிறான், நீ யார் என்று. அப்பொழுது குகன் சொன்ன பதிலை வைத்துக் கொண்டே குகனை அளக்கிறான் லட்சுமணன். தேவான் நின்களல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். இதுல என்ன சிறப்பு பாருங்கள், குகன் தரிசிக்க வந்தது ராமனை. இப்ப லட்சுமணனை பார்த்து சொல்றான், உன்னை தரிசிக்க வந்தேன் என்கிறான். என்ன காரணம்? இவனுக்கு யார் லட்சுமணன் யார் ராமன் என்றே தெரியாது. லட்சுமணனையே ராமன் என்று நினைத்து விட்டான். உன்னை சேவிக்க வந்தனன் என்கிறான். லட்சுமணனுக்கு புரிந்து விட்டது. அவன் கையை பார்க்கிறான், மீன் தேன். கம்பனுடைய ராமன் மாமிசம் தின்னாதவன். மீனும் தேனும் அவனுக்கு மீன் அவன் சாப்பிடாத உணவு. கையை பார்க்கிறான், மீன் தேன். அந்த மீனையும் தேனையும் கொண்டு குகனுடைய அன்பை அளந்தான் லட்சுமணன் என்று இலக்கிய புலவர்கள் சொல்வார்கள். மீன் கடலினுடைய ஆழத்திலே கிடைப்பது, தேன் மலையினுடைய உச்சியிலே கிடைப்பது. அவ்வளவு உயர ஆழம் கொண்டது குகனுடைய அன்பு என்று அந்த மீனையும் தேனையும் வைத்து லட்சுமணன் அளந்தான். இப்ப அளந்தாகிவிட்டது. ஒன்றும் பேசவில்லை லட்சுமணன். நான் ராமன் இல்லை என்று கூட சொல்லவில்லை. நீ தேடி வந்து தரிசிக்க வந்த ராமன் உள்ளே இருக்கிறான், நான் ராமன் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லி இருந்தால் நின்னை சேவிக்க வந்தனேன் என்று கும்பிட்ட அந்த குகனுடைய மானம் குன்றும் என்பதற்காக அதை கூட இவன் பேசவில்லை. நிற்று ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவான் இன்னை சேவிக்க வந்தனன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். நான் இந்த இடத்தை கற்பனை பண்றது, சுற்றி வர முனிவர்கள் சாப்பிட ஆரம்பித்திருப்பார்கள். சைவ சாப்பாடு, தூய்மை. இப்ப ராமனுக்கு பக்கத்தில் லட்சுமணன் வந்த உடனே என்னடா இவன் சாப்பாட்டை குழப்புறான்னு லட்சுமணனை கூட கொஞ்சம் சினந்து இந்த முனிவர்கள் பார்த்திருப்பார்கள். வந்த லட்சுமணன் ராமன் காதிலே சொன்னான், உன்னை பார்க்க ஒருவன் வந்திருக்கிறான். யார் ஒருவன்? குகன் எனும் ஒருவன். குகன் என்றால் இறை குகன். எந்த நாட்டுக்கு இறை? கங்கை நாவாய்க்கு இறை. கங்கைக்கு அப்படி என்ன சிறப்பு? எட்டு நீர் கங்கை நாவாய். இப்படியே வரிசையாக பெருமை சொல்லி வந்திருக்கிறான் என்ற உடனேயே நான் நினைக்கிறேன் அந்த சூழல்ல இருந்த முனிவர்களுடைய முகம் சோர்ந்திருக்கும். என்னது? தவ சிரேஷ்டர்கள் நாங்கள் எல்லாம் இருந்து விருந்து கொடுத்து கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு மீனவனை வர சொல்வதற்கு அனுமதி கேட்கிறானா இந்த லட்சுமணன்? கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவன் என்று நினைத்திருப்பார்கள். இப்ப பாருங்கள், நான் நினைக்கிறதுண்டு, இவ்வளவு அன்போடு வந்த குகனை லட்சுமணன் ஏன் வாசல்ல நிறுத்தி உள்ளே போனான்? உடனேயே போ என்று சொல்லி இருக்கலாமே. உடனே குகன் போனால், ராமனுக்கு தான் அறிவித்தல் கொடுக்காமல் குகனை உள்ளே அனுப்பினால், எங்கே இத்தனை அன்போடு வந்த குகன் ஒருவேளை அந்த முனிவர்களாலே ராமனுக்கு முன்னாலே அவமரியாதை செய்யப்படலாமோ என்ற அச்சம்தான் லட்சுமணனை உள்ளே அனுப்பியது.
முனிவர்களுக்கும் கேட்க சொல்லுகிறான். ஒரு வேடன் வந்திருக்கிறான், உன்னை பார்க்க வந்திருக்கிறான். இப்ப ராமன் சொன்னான், அவனை உள்ளே அனுப்பு. முனிவர்களுடைய முகம் விழுந்திருக்கும். என்னது, நாங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு வேடனை, ஒரு மீனவனை அனுப்புவதா? ராமன் லட்சுமணனுக்குத்தான் புத்தி இல்லை என்றால் ராமனுக்கு எங்கே புத்தி போயிற்று என்று கூட நினைத்திருப்பார்கள். இப்பொழுது குகன் உள்ளே வருகிறான், கையிலே மீனும் தேனும். அந்த மீனையும் தேனையும் கொண்டு வந்து இவர்கள் எத்தனை சுத்தம் என்று நினைத்து, சைவம் என்று நினைத்து உணவுகளை எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த உணவு மேசையிலே தான் கொண்டு வந்த மீனை வைத்து, ராமா, இந்த மீனை உன்னுடைய உணவுக்கேற்ப மீனும் தேனும் அமைவதாக திருத்தினேன், கொணர்ந்தேன், என்கொள் திருவுளம் என்றான். மீன் தேன் கொண்டிருக்கேன், சாப்பிடுறியாடா என்று கேட்டான். இருத்தியின் தென்னலோடும் இருந்தினன் எல்லை நீத்த அருத்தியன் மீனும் தேனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினேன், கொணர்ந்தேன், என்கொள் திருவுளம் என்ன வீரன். இப்ப ராமன் பாடு பெரிய சங்கடமா போச்சு. சுத்தம் என்று பார்க்கிற தவ சிரேஷ்டர்கள் ஒரு பக்கம், சுத்தமே இல்லாத குகன் ஒரு பக்கம். யாரை இவன் அங்கீகரிப்பான்? மீனை கொண்டு வந்து வைத்து தின் என்கிறான். முனிவர்களை பற்றி குகனுக்கு கவலையே இல்லை. இப்போதான் ராமனுடைய மானுடத்தை கம்பன் வெளிப்படுத்துகிறான். பார்த்தான் ராமன், முனிவர்களை பார்த்தான். ஒருத்தர் மூக்கை பொத்தி விட்டார், ஒருத்தர் கண்ணை பொத்தி விட்டார். இது என்ன நாற்றம் என்று அந்த மீன் உணவை அவர்கள் அருவருப்போடு பார்க்க, விருத்தமா முனிவர் தவரை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான். ராமன் என்ன செய்கிறான்? அந்த முனிவர்கள் எல்லாம் அருவருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த முனிவர்களுக்காக குகனே வெளியிலே போ, நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? ஒரு மேல்தட்டு வர்க்கம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன், என்னை விட உயர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு அங்கீகரிப்பு தருகிற சபையிலே என்னை விட தாழ்ந்த ஒருவன் உண்மையானவனாக இருந்து எனக்கு கிட்டே வந்தாலும் இந்த உயர்ந்தவர்களுடைய அங்கீகரிப்புக்காக அவர்களுடைய அங்கீகரிப்புக்காக இந்த தாழ்ந்தவனை அவர்களோடு செய்து ஒதுக்குகிற தலைவர்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். வந்த குகன் அன்புள்ளவனா என்று பார்க்க மாட்டார்கள். இந்த என்னை அங்கீகரிக்கிற முனிவர்கள் மத்தியிலே இவன் ஒரு சிறுவன் தானே, போகட்டும் என்று தானும் அறிவறுத்து, சீச்சி மீனையா கொண்டு வந்தாய் என்று தன் சுத்தத்தை நிரூபித்திருப்பார்கள். ராமன் என்ன செய்கிறான்? விருத்தமாதவரை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான். குகனை பார்த்து சொல்கிறான், நீ அன்போடு கொணர்ந்த இந்த உணவு, நீ அன்போடு கொண்டு வந்திருக்கிறாயே இந்த உணவு அமிர்தத்துக்கு ஒப்பானதல்லவா என்றான். என்ன அவதானம் பண்ணுகிறான் பாருங்கள். முனிவர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை. சி, குகனே வெளியிலே போ என்று சொல்லவில்லை. ராமனை அருவருத்து பார்க்கிறார்கள். என்னடா இவனை பார்க்கிறாயே? அந்த உணவை பார்த்து ராமன் சொல்லுகிறான், அன்பினில் கொணர்ந்த எண்ணின் பவித்திரம். குகனே, நீ உள்ளத்திலே இத்தனை அன்போடு கொண்டிருக்கிறாயே உணவு, இந்த உணவு பவித்திரம், மிக உயர்ந்த உணவு, மீன். இங்க பாருங்க, இதுலதான் ராமனுடைய ரெண்டு நிலை. நான் சொன்னேனே, ஒரு தலைவன் ஒரு பக்கத்திலே பெரியவர்கள் தன்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பக்கம் தாழ்ந்தவன். இந்த தாழ்ந்தவனிடத்தில் உண்மை அன்பு. அவன் மீனை கொண்டு வந்து வைத்து விட்டான். நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? ஒன்று அவனை உதாசீனப்படுத்துவோம், அல்லது அவனை அங்கீகரித்தால் தனக்கு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக கொண்டு வா, நீ கொண்டு வந்த மீன் எனக்கு ரொம்ப பிரியமானது என்று ஒரு துண்டை எடுத்து சாப்பிடுவோம். ராமன் ரெண்டையும் செய்யவில்லை. அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த எண்ணின் அமிழ்தினும் சீர்த்ததன்றே, பரியனன் தலிய எண்ணின் பவித்திரம். சொல்லிட்டு முனிவர்களை பார்த்தான், மூக்க பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். சொன்னான், இதன் நான் மட்டும் இல்லையடா, இங்க இருக்கிற முனிவர்கள் கூட சாப்பிடுவார்கள் என்றான். எம்மனோர்க்கும் உரியது என்றான். இப்ப என்னாச்சு? ராமனுடைய அங்கீகரிப்புக்காக காத்திருந்த முனிவர்கள் விடுத்த மூக்க பிடிச்ச கையை விட்டுட்டு ஆமாமா நாங்களும் சாப்பிடுவோம் என்று தலையாட்டுகிற சூழ்நிலைக்கு ஆளானார்கள். கீழ்ப்பட்ட ஒரு மனிதனை அங்கீகரித்து காட்டி தானும் தாழாமல் உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவனை அங்கீகரிக்க வைக்கிற அந்த ராமனிடம் காணுகிற மானுடம் இருக்கிறதே, அதுதான் நம் கம்பன் நமக்கு தருகிற படிப்பினையான மானுடம். எத்தனையோ சொல்லலாம். ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறுத்துகிறேன், ரொம்ப முக்கியமானது. வாலிவதை முடிந்து விட்டது. இந்த ஒரு செய்தியோடு என் உரை முடிகிறது. வாலிவதை முடிந்து விட்டது. சுக்ரீவனுக்கு முடிசூட்டு விழா. லட்சுமணனை கொண்டு வைத்து சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிறான். முடிசூட்டிய பிறகு அரச நீதிகளை சுக்ரீவனுக்கு உபதேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ராமன் அந்த நீதிகளை சொல்லத் தொடங்குகிறான். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்றதும் வசிஷ்டரிடம் சொல்கிறான் தசரதன்,
அரச நீதிகளை சொல்லு என்று. அந்த அரச நீதிகளை படித்து பார்த்தால் ராமன் பின் சொல்லுகிற அரச நீதிகளுக்கும் அந்த நீதிகளுக்கு நிறைய வித்தியாசம். அரச நீதிகளை சொல் என்றதும் ராமன் கடகடகட என்று சுக்ரீவனுக்கு சில அரச நீதிகளை சொல்லிக் கொண்டு வருகிறான். அவன் மானுடம் காட்டிய ஒரு இடம், அதை சொல்லி முடிக்கிறேன். சொல்லிக் கொண்டு வந்தவன் ஒரு செய்தி சொல்ல நினைக்கிறான். ஏன் சுக்ரீவனுக்கு ரொம்ப அவசியமானது. குரங்குகள் புலனடக்கம் குறைந்தவை, பெண்கள் பயப்பட்டால் நீ ஆட்சி செய்ய முடியாது, இந்த செய்தியை சொல்ல நினைக்கிறான். திருவள்ளுவரே இதை ஒரு அதிகாரமாக பொருட்பாலிலே கொண்டு போய் சேர்க்கிறார். பெண்வழிச் சேரல் என்ற அந்த அதிகாரத்துக்கு பெயர். நல்லபடி நீ நிர்வாகம் நடத்த வேண்டுமா, பெண்களினுடைய காமத்துக்கு ஆளாகாதே, ஆகினால் அதுவே உன்னை வீழ்த்தும். இதற்கு உதாரணங்களை நான் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். இப்ப இந்த செய்தியை ராமன் சுக்ரீவனுக்கு சொல்ல நினைக்கிறான். அங்கு ஒரு தவறு நிகழ்கிறது. நான் அந்த இடத்தை படித்து படித்து ரசித்திருக்கிறேன் ராமனுடைய பெருந்தன்மையை. என்ன சொன்னான்? மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்ப சங்கையின்றுணர்தி. டேய் சுக்ரீவனே, பெம்பிளைகளாலே தாண்டா ஆடவர்களுக்கு மரணம், அதை மறந்து போகாதே. தாய்மார்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இது நான் சொல்லவில்லை, கம்பன் ராமனூடாக சொல்லுகிற செய்தி. மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்ப சங்கையின்றுணர்தி. சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள், பொம்பிளைகளாலே தாண்டா நீ சாக போறே, சாவே. அரசர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம். திருவள்ளுவர் குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் வைத்து அதில் ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறார். அரசன் காமத்தையும் கோபத்தையும் அடக்க வேண்டும். திருவள்ளுவர் ஒரு யதார்த்த புலவன் என்பதற்கு உதாரணம் 9 குறளிலே இது சொல்லிக் கொண்டு வந்த திருவள்ளுவன் 10ஆம் குறளிலே சொல்லுகிறார், தப்பித்தவரை காமத்தை கோபத்தை உன்னாலே அடக்க முடியவில்லையா, எதிரிக்கு தெரியாமலாவது அனுபவிக்க பழகு என்றார். இல்லாவிட்டால் அதன் வழி எதிரி உட்புகுவான் என்று திருவள்ளுவன் எழுதுகிறான். அதனாலதான் அவன் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறான். இது சொல்லப்படாது என்ற அபிப்பிராயம். ஏனென்றால் 9 குறளையும் விட்டுட்டு இதைத்தான் பல பேர் பிடித்துக் கொள்வார்கள். இதை சொல்ல வந்த கம்பன் சொல்லுகிறான், ராமன் சொல்லுகிறான், மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்று சங்கை என்று உணர்தி என்று சொல்லிவிட்டு இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். எந்த பெரிய பேச்சாளனுக்கும் வாய் தடுமாறும் என்பதற்கு இது ஒரு சான்று. இப்ப எது களம்? சுக்ரீவனுக்கு முடிசூட்டின அரசவை. அங்க யார் இருக்கிறார்கள்? சுக்ரீவனுடைய மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இருக்கிறார்கள். முடிசூட்டுகிற பொழுது பட்டத்தரசியாக உரிமையையும் கொண்டு வந்துதான் நிறுத்தி இருப்பார்கள். உரிமையையும் கொண்டு வந்து இருத்தி இருப்பார்கள். வாளி கொண்டு போய் கவர்ந்து வைத்திருந்தானே, அவளையும் கொண்டு வந்து வைத்துத்தான் முடிசூட்டு விழா நடந்திருக்கும் என் ஊகம். இப்ப ராமன் என்ன சொன்னான்? மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்ப சங்கை என்று உணர்தி என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று நினைத்து வாளி செய்கையால் சாலுமன்றே என்றான். உனக்கு நான் இதுக்கு வேற உதாரணம் சொல்ல வேணுமாப்பா? வாலிய பார்த்தாயா? வாலி எதனால செத்தான்? ஒரு பெண் மேலே கொண்ட காதலினாலே தானே செத்தான். உதாரணத்தை சொல்லித்தான். சொல்லிட்டு தான் வாயிலிருந்து சொல் விழுந்துட்டுது. இப்ப ராமன் நினைக்கிறான், இந்த சொல்லை நான் சொல்லிவிட்டேனே, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கள். வாலி செத்தது ஒரு பெண்ணாலே தான் என்று சொன்னானே ராமன். அந்த பெண் தான் சுக்ரீவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள் பட்டத்தரசியாக. உடனே உரிமை தலை கவிழ்ந்திருப்பாள். தன்னாலே செத்தது தானே ராமர் சொல்கிறான் கவர்ந்திருப்பார். தன் மனைவியை சொல்கிறான் என்று சுக்ரீவன் தலை கவர்ந்திருப்பான். மிச்ச குரங்குகள் எல்லாம் பாத்தியா, ராமன் கொடுக்கிற மாதிரி தடவுற மாதிரி தடவி கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டாண்டா என்று தங்களுக்குள்ளே சிரித்திருப்பார்கள். இப்ப தன்னை நண்பனாக கொண்டு வந்த சுக்ரீவனை சபையிலே நடுவிலே வைத்து அவமரியாதை செய்துவிட்ட உணர்வு யாருக்கு? ராமனுக்கு. இதை எப்படி திருத்தலாம்? வாயில இருந்து வார்த்தை விழுந்து விட்டது. வாலி செத்தது பெண்ணாலே தான் என்று சொன்ன உடனே சபையே டென்ஷன் ஆகி இருக்கும். இப்ப ராமன் திருப்பி, இல்லடா நான் உன் மனைவியை நினைச்சு சொல்லல, பொதுவில் சொன்னேன் என்று சொன்னா இதுவரைக்கும் பார்க்காதவனை இனி கூர்மையா பார்த்திருப்பான். இதுவரைக்கும் உண்மையை பார்க்காதவன் கூட ராமன் இப்படி சொன்னோனே, ஓஹோ அப்ப இவரைத்தான் சொன்னாரா ராமன் என்று அவளை பார்த்திருப்பான். இப்ப ராமனுக்கு இதை இந்த பிரச்சனையை நீக்க வேண்டும், சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட அவமரியாதையை நீக்க வேண்டும் என்று ஒரு பதட்டம். அப்ப ராமன் செய்கிறான் பாருங்க, நான் அவனை ஆச்சரியப்பட்டேன். இப்ப என்ன செய்யலாம்? ராமன் எது சொன்னாலும் அந்த இடத்திலே சுக்ரீவனை தலை நிமிர செய்யாது. சுக்ரீவனை தலை நிமிர செய்ய வேண்டும். என்ன செய்தான் தெரியுமா? உடனே ராமன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தாழ்த்தி கொண்டான். மங்கையர் பொருட்டால் எய்தும் மாதர்க்கு மரணம் என்ப சங்கையின்றுணர்தி வாலி செய்கையால் சாலும் என்றே என்று சொன்னோன்னே எல்லாரும் உடனே சொன்னான், அங்கவர் திறத்தினாலே அல்லலும் பலியுமாதல் எங்களில் காண்டி என்றே.
வாலியில மட்டும் பார்க்காதடா, எங்க குடும்பத்திலையும் அதுதான்டா நடந்தது என்று சொன்னோனே, ஓஹோ இது எல்லா குடும்பத்திலையும் பொம்பளை தான் பிரச்சனையோ என்று நினைச்சு சுக்ரீவனை பார்த்து சிரிச்சவன்லாம் சிரிப்பை நிப்பாட்டிட்டான். தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த வீர புருஷனாக ராமனை காணுகிற பொழுது கம்பன் அந்த மானுடனத்துக்குள்ளே மானுடத்தை பதிவு செய்கிறான். இப்படி 1000 இடங்கள் வாலி வாதிடுகிறான், வாதாட்ட முடியவில்லை. ராமன் வாதிடுகிறான், நீ என்னை எப்படி கொல்லலாம், நான் விலங்கு, நீ மனிதன், எப்படி கொல்லலாம்? வாலியினுடைய கேள்வி. ராமன் சொல்லுகிறான், இவ்வளவு தர்மம் பேசுகிறாயே, நீ விலங்கா? இல்லையே. சரி, நான் விலங்கில்லை என்றாலும் நீ நான் மனிதனாக கொண்டாய், எப்படி மறைந்து நின்று கொண்டாய்? கேள்விக்கு பதில் இல்லை. ராமாயணத்தை கூர்ந்து படிக்கிறவர்களுக்கு தெரியும். இப்ப வாலி செத்து போனான் சார், விழுந்து அப்படியே உயிர் போய்கொண்டிருக்கிறது. ராமன் என்ன வேணும்னாலும் சொல்லி இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க சரி என்று சொல்லி இருப்பார்கள். ஆட்சியை கையில பிடிச்சிட்டா அவங்க சொல்ற அத்தனையும் சரி. இப்ப வாலி விழுந்துட்டால் சுக்ரீவன் பக்கத்தில் நிற்கிறான், ராமன் நிற்கிறான், இவன் என்ன சமாதானம் சொல்லி இருக்கலாம். ஆனால் பல பேர் அதை கம்பன் ரொம்ப நுட்பமா பண்ணின இடம். இவன் இந்த கேள்வி கேட்ட உடனே, நீ நான் மானுடனாக இருந்தால் என்னை ஏன் மறைந்திருந்து கொன்றாய் என்ற உடனே ராமன் பேசவில்லை, லட்சுமணன் பேசினான் என்றான் கம்பன். நீ என் அண்ணா முன்னே வந்திருந்தால் நீ அவனை சரணடைந்திருப்பாய். சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும், அதனால் தான் ஒளிந்து நின்று கொன்றான். இது ஒரு நியாயமா? ஒரு குழந்தை கூட இது நியாயம் இல்லை என்று தெரியுமே. லட்சுமணன் சொன்ன உடனே கம்பன் பண்ணுகிற நுட்பம் பாருங்கள். உடனே வாலி மனம் மாறி ராமனிடம் ஒத்துக்கொள்கிறான், ராமனிடம் சரணடைகிறான். பல பேர் நினைக்கிறார்கள் லட்சுமணனுடைய வார்த்தை கேட்டு வாலி பணிந்தான் என்று. இல்லை, வாலி அதுவரை ராமனை பார்க்கிறான். கேள்வி பதில். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வாலி வேண்டுமென்றே பதில் சொல்லுகிறான். இவ்வளவு தர்மம் பேசுகிற நீ விலங்கல்லவே என்று ராமன் கேட்ட பொழுது வாலி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சரி நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி, இல்லை அப்படித்தான் நான் மனிதனிடம் தான், நீ எப்படி ஒளிந்து கொள்ளலாம் என்று கேட்கிறானே, அது குதர்க்கம். இதே போல ஒரு குதர்க்கத்தை ராமன் பேசி இருக்க முடியும். நீ ஏன் ஒளிந்து நின்று கொன்றாய் என்றவுடன் ராமன் பேசி இருக்க முடியும். ஒரு சபை நடுவே தான் தோற்கப் போகிறேன் என்று தெரிந்தும் ஒன்றும் பேசாமல் ராமன் தலை குனிந்தான். லட்சுமணன் இடையிலே புரிந்து ஏதோ பதில் சொன்னான். அந்த பதிலுக்கு வாலி சமாதானமாகவில்லை. வாலி சமாதானமானால் எப்படி என்றால், இவ்வளவு பெரியவன், தனக்கு வாய்ப்பான சூழ்நிலை இருந்தும் தான் எதை சொன்னாலும் செல்லும் என்று தெரிந்தும் தன் பிழையை மௌனமாக ஏற்றுக்கொள்கிறானே என்று தெரிந்தவுடனே தான் வாலி திருந்தினான் என்று கம்பன் படைக்கிறான். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கம்பன் ராமனை பண்புகளினுடைய இருப்பிடமாக, மானிடத்தின் உச்சமாக அல்ல, மானுடத்தின் உச்சமாக வரையறை செய்து கொண்டு போய் கடைசியிலே இன்று போய் போர்க்கு நாளை வா என்கின்ற இடத்திலே வள்ளலாக்குகிறான். நான் அதனால் தான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து பெரியோர்களை ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். ராமாயணம் குறித்த ஒருவருக்கான இலக்கியம் அல்ல, குறித்த ஒரு மதத்தார்க்கான இலக்கியம் அல்ல, அது மானுடத்திற்கு பொதுவான இலக்கியம். என்றைக்கு ராமனை நாங்கள் மானிடனாக பார்த்தோமோ அன்றைக்கு அவனை திராவிடனாகவும் ஆரியனாகவும் கண்டி பகை வளர்த்தோம். என்று அவனை விஷ்ணுவாக பார்த்தோமோ சைவராகவும் வைஷ்ணவராகவும் இருந்து பகை வளர்த்தோம். அவனை மானுடனாக பார்க்க அடையாளங்கள் நமக்குள்ளே பகை வளர்க்கும். மானுடன் என்பதை மறந்து மானுடமாக அவனை சிந்தித்தால் அந்த மானுட பண்பு அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்தும். இன்றைக்கு ராமன் என்ற குறியீடு பல இனத்தார் மத்தியிலே பகை வளர்க்கிற ஒரு குறியீடாக ஆகிவிட்டது. மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். கம்பன் கண்ணீர் விடுவான். ராமன் என்கின்ற அந்த பண்பாடு, அந்த குறியீடல்ல, அந்த பண்பாட்டு குறியீடு உலகை ஒன்றுபடுத்துகிற குறியீடாக வேண்டும் என்ற ஆசையினாலேதான் மானுடம் வென்றது என்று கம்பன் பதிவு செய்தான். அந்த பதிவினை இந்த தமிழுலகம் விளங்க வேண்டும். விளங்கினால் எல்லா பகையும் நீங்கும், எல்லா ஒற்றுமையும் உருவாகும் என்ற செய்தியை சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.